சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, உனக்காக நான் இன்று மஞ்சளும் குங்குமமும் எடுத்து வந்துள்ளேன். அதை வாங்காமல் சென்று விடாதே. உனக்கு எதற்காக இந்த பரிசை நான் கொடுக்கின்றேன் என்றால், இதற்கு என்ன அர்த்தம் என்றால், நான் உனக்கு மறைமுகமாக கூறுவது, உனக்கான மங்கள செய்தியை கொண்டு வந்துள்ளேன். உன்னுடைய திருமண தேதியை நிச்சயம் செய்துவிட்டேன். உன்னுடைய வீட்டில் சுபகாரியம் நடக்கப் போகின்றது என்று தான் அர்த்தம். என் பிள்ளைகள் விரும்பிய வாழ்வை நான் தரப்போகின்றேன். திருமணம் ஆகவில்லையே என்று புலம்பும் என் குழந்தைகளுக்கும், விரும்பியவரை மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் என் மகள்களுக்கும், திருமணம் முடிந்தும் பிரிந்து இருக்கும் கணவன் மனைவிகளுக்கும் அனைவருக்கும் இந்த மஞ்சளும் குங்குமத்தையும் பரிசாக தருகின்றேன். உங்களுடைய வீட்டில் விரைவில் சுபகாரியம் நடக்கும். திருமணம் நடக்கவும் விரும்பியவரை மனம் முடிப்பீர்கள். கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்வீர்கள். எனக்காக மஞ்சளும் குங்குமத்தையும் தந்து குழந்தை வரங்கள் கொடுங்கள் சாயப்பா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் என்னுடைய மகள்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் தரப்போகின்றேன். அப்பா, நீங்கள் எப்பொழுதும் என் கூட இருங்கள். நான் தவறு ஏதும் செய்தால் என்னை மன்னித்து நல்வழிப்படுத்துங்கள். நீங்கள் என் வாழ்க்கையில் இருப்பது எனக்கு மிகப்பெரிய வெற்றி. இவ்வுலகில் உங்கள் அன்பை தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்று பிரார்த்தனை செய்கின்றேன். என் குழந்தைகளுக்கு தேவையானதை கொடுக்கவே உன் அப்பா முடிவு செய்திருக்கின்றேன். உனக்காக ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கப் போகின்றேன். அவ்வாழ்க்கையில் நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாய். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் அல்லவா? ஒரு முடிவு இல்லாமல் அத்தனையும் உன்னை தொலைத்து கொண்டே இருந்தது. இவை அனைத்தும் மாறி உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயரத்தில் போகின்றாய். நம்பிக்கையோடு காத்திரு. உடைந்த உள்ளங்களை மட்டுமே நான் பயன்படுத்திக் கொள்கிறேன், பலரை உயரத்தில் வைப்பதற்காக. இதுவரை உனக்கு தடங்களாக இருந்த அனைத்துமே தடையின்றி நடக்கப் போகின்றது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியாக போகிறது. இனி உன் வாழ்வில் மங்களகரமான சுப காரியங்கள் மட்டுமே நடைபெறும். நான் உன்னை மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கின்றேன். ஆசீர்வாதம் வழங்குவது என்னுடைய வேலை. என்னிடம் முழுமையாய் சரணடைந்த உனக்கு இனிமேல் நடக்கும் அனைத்தும் சுப காரியமாக, மங்களகரமாக, மகிழ்ச்சியாய் நடக்கும். சந்தோஷமாயிரு. இனி உனக்கு நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி.